கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவின் தென்மேற்கில் அமைந்துள்ளது. இது அரபிக்கடல், வங்காளக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய 3 கடல்களும் இணைகின்ற விசித்திரமான நிகழ்வு இங்கு மட்டுமே காணப்படுகிறது. வரலாறு: கன்னியாகுமரி பல அரசுகளின் ஆட்சியை பெற்றுள்ளது. இதனால் ஒரு பண்பாட்டு மையமாக திகழ்கிறது. இந்த மாவட்டம் கன்னியாகுமாரி தேவியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அவர் சிவனை மணக்க பிரார்த்தனை செய்ததாக நம்பப்படுகிறது. விவேகானந்தர் சின்னம், விவேகானந்தர் ராக் 1892 தியானமிடப்பட்டதாக கூறப்படும் ஒரு சிற்ப கற்பாறையில் அமைந்துள்ளது. 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை தமிழ் கவிஞர் மற்றும் தமிழ் ஞானி திருவள்ளுவரால் சமர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி கன்னி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பண்டைய கோவில். இங்கு கடலில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை காண அழகாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இம்மாவட்டத்தின் தொடங்கி, அதனால் இங்கு மிகுந்த உயிரியல் பல வகை தன்மை மற்றும் இயற்கை எழில் காணப்படுகிறது. இம்மாவட்டம் நறுமணம் கொண்ட தேயிலை, தேங்காய், நெல் போன்ற பயிர்களால் விவசாயத்தில் திறந்து விளங்குகிறது. இதோடு இம்மாவட்டத்தில் மீன்பிடி